வெங்கட் பிரபு. அதாவது பாருங்க, யாருமே வந்து பெருசாக ஹீரோவே இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுத்த சென்னை 26 வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதே ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுத்த சரோஜா மெகா ஹிட் ஆச்சு. உடனே நிறைய என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து சின்ன பசங்களை வச்சு தான் எடுப்பார், அதுக்கு மேலே வந்து அவரால் முடியாது, பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு ஃப்ளாப்பு தான் கொடுப்பாரு தான். இப்போ கூட பாருங்கள், கோவாவே சரியாக போகலை அப்போல்லாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் வெங்கட் பிரபுவின் மீது அபார நம்பிக்கை கொண்டு அஜித் அவர்கள் தன்னுடைய 50வது படத்தை இயக்க சொல்ல, அந்த படம் மங்காத்தா தாறுமாறு ஹிட்டு. இன்னைக்கும் ஆல் டைம் மெகா ஹிட் படம் அப்படின்னு அஜித் லிஸ்ட்டில் வந்து மங்காத்தா நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வெங்கட் பிரபுக்கு ஒரு கடுமையான சோதனை காலம் வந்துச்சு மங்காத்தாக்கு அப்புறம். நம்ம கார்த்தியை வச்சு பிரியாணிங்கிற ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு மாசு என்கிற மாசிலாமணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படத்தை கொடுத்தாரு. இந்த படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபுவுக்கு எந்த தயாரிப்பாளரும் படம் கொடுக்க முன் வரலையாம். கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாதி தயாரிப்பாளர்கிட்ட போய் அடுத்த பட கதையை சொல்ல போகும்போது அவங்க வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணி இப்போதைக்கு வேணாம்பான்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லிட்டாங்களாம். அதாவது 2 ஃப்ளாப் கொடுத்த இயக்கங்கள்கிட்ட நம்ம எதுக்கு படம் கேட்கணும், கதை கேட்கணும் அப்படிங்கிறது அந்த மனநிலை தான். ஸோ அந்த டைமில் தான் நான் சென்னை 28 பார்ட் 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் மாநாடு அப்படிங்கிற படத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலோடு எடுத்து முடித்தேன். அந்த படம் கொடுத்த மெகா ஹிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் விஜய் சாரை வச்சு கோட்டுங்கிற படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்குது. ஸோ வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த படத்தை எடுத்து ஹிட்டு பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளை பாராட்டி கொண்டாடுவாங்களோ அதை அப்படியே உல்ட்டாவாக ரிவர்ஸில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஃப்ளாப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ 2வது படம் பண்ணுறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமாயிடும், இன்னொரு ஹீரோட்ட போகவே முடியாது, தயாரிப்பாளர்கள் வந்து பேக் அடிப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சிரமப்பட்டு தான் நானும் வந்தேன். இன்றைக்கி வந்து கோட் 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நம்பர் 1 வசூலை பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னுடைய கடுமையான உழைப்பும் என்னுடைய மன வேதனையும் இருக்குது, விடாமுயற்சியும் இருக்குது அப்படின்னு வெங்கட் பிரபு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காரு. உண்மையாலுமே அவர் சொல்கிறத 100க்கு 100% நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். ஸோ கண்டிப்பாக திறமையாலும் முயற்சியாலும் மட்டுமே இயக்குனராக இன்றைக்கி ஜெயிச்சிட்டு இருக்கவர் தான் வெங்கட் பிரபு.